வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாயந்தரம் நேரத்தில் 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு தோணுச்சு. என்ன செய்கிறது, ரொம்ப பசியாக வேறு இருந்தது. ஏதாவது ஒன்று நல்ல நல்ல ஹெல்த்தியாக வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு உடனே சட்டுன்னு பாப்கார்ன் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, என்னோடய குக்கர் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருக்கேன். அதில் இது தேங்காய் எண்ணெய், நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா இப்போ கஸ்டமருக்கு, அந்த தேங்காய் எண்ணெய். அதைய ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளர் சைஸ் பார்த்துக்கோங்க, இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளராக இருந்தாலும் பெரிய குக்கராக இருந்தால் ஓகே. இது வந்து இந்த 2 லிட்டர் குக்கரு, அதில் நிறையா வர்றதுக்காக வேண்டி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். வாசனை வர வரைக்கும் அப்படி ஒரு 2 செகண்டில் வாசனை வந்துடும். இது வந்து பாப்கார்ன் சோளம். எல்லா சோளத்துலேயும் பாப்கார்ன் வராது, பாப்கார்ன் சோளத்தில் மட்டும்தான் பாப்கார்ன் வரும். அந்த சோளம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன கப்பில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூடாகிட்டு இருக்குது இல்லையா, அதில் இது 3 உள்ளே கொட்டிடுங்க. எண்ணெயில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுங்க. அந்த குக்கரை எடுத்து இப்படி ஆட்டினோம்னாவே போதும், எல்லாம் கலந்துரும். அதுக்கப்புறமா இந்த பாப்கார்ன் வந்து ஒரு 1/4 கிலோவில் பாதி பாப்கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதையே அப்படியே உள்ளே கொட்டிடுங்க. இதில் எப்படி அளவு கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் இது ஃபுல்லாக நனைஞ்சிடணும், ஃபுல்லாக முழுகி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நிறைய பாப்கார்ன் நமக்கு கிடைக்கும். இந்த குக்கர் முழுக்கவே இது பாப்கார்ன் வந்துடும். 1/4 கிலோவில் பாதி 2 லிட்டர் குக்கருக்கு எடுத்திருக்கேன். செய்ய செய்ய உங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வந்துடும். இப்போ எண்ணெய் சூடானோடனே வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தேங்காய் எண்ணெயோட வாசனை கம கமன்னு வீடு பூரா இருக்குதுங்க. நான் வந்து சால்ட் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் சால்ட் போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே நம்ம ஹோம்மேடாக பண்ணினது தான். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அது பாருங்கள், அப்படியே லைட்டாக நுரக்கட்டின மாதிரி வருது இல்லையா, அப்போ வந்து இந்த குக்கரை போட்டு மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் தாங்க, ஈஸி ஸ்நாக்ஸு. குழந்தைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு வேலையாயிரும். நல்லா ஃப்ளேம் வந்து பெருசாக வச்சுக்கோங்க குக்கரை மூடி வச்சோன்னையும். இப்போ டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் பாருங்கள். இது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன், இது நம்ம ஹோம்மேடு, நம்ம தயார் பண்ணது, தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கிங்கன்னு. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லா பொருளுமே மார்க்கெட் பண்ணுறீங்களே அப்படின்னு. என் பொருளை என்னை விட தரமானதுன்னு யாருங்க சொல்ல முடியும்? நான் தானே சொல்ல முடியும் என் பொருள் தரமானதுன்னு. தரமான ஒரு பொருள், தூய்மையான ஒரு பொருளை மக்களுக்கு தரேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பரம திருப்தி. அதனால் என் பொருளை நான் மார்க்கெட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என்கிட்ட நல்ல பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினச்சேன். அதை இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த குக்கரில் பாப்கார்ன் பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யார் என்ன சுயதொழில் பண்ணிங்கனாலும் தைரியமாக சொல்லுங்கள், தைரியமாக மார்க்கெட் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட்டு நான் சுத்தமாக கொடுக்குறேன், நல்லதாக கொடுக்குறேன்னு ப்ராடக்டை நீங்கள் தைரியமாக சொல்கிறான். எவ்வளவோ கலப்படம் பண்ணுறவங்கெல்லாம் தைரியமாக மார்க்கெட் பண்ணும்போது நமக்கு என்னங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு? நல்ல பொருளை கொடுக்குறோம், யூஸ்ஃபுல்லானதை கொடுக்குறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க உடம்புக்கு எந்த தீங்கும் நேராது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்து குடிக்கிறோம். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். எப்படி படப்படன்னு சவுண்டு வருது பாருங்கள். இப்போ சவுண்டு அடங்கிருச்சு சுத்தமாக. இப்போ மேஜிக் போல் அந்த குக்கர் மூடியே நான் திறக்கிறேன். எவ்வளோ பாப்கார்ன்னு பாருங்களேன். 5 நிமிஷத்துலைங்க. இந்த வீடியோவே ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3.5 நிமிஷம் தான் இருக்குது. செம்மையாக வந்துருச்சு பாருங்கள் பாப்கார்ன். இதை அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான், எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியதான். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு, டீக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்காய் எண்ணெய் மணத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ ஹெல்தி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாப்கார்ன் சோளம் வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.